சாவல் இனங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. அதை அழிய விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் நான் என்னோட நண்பர்கள் என்னோடய சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். பேரிச்சாம்பழம், பாதாம், பிஸ்தா காலையில் கொஞ்சோன்னு சாயங்காலம் கொஞ்சோன்னு இதை கொடுத்தோம்னாவே போதும். நீங்கள் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சண்டை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன தான் கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்த முடியாது. வணக்கம், என்னோடய பேர் ஆசை. திண்டுக்கல் மாவட்டம், நிலக்கோட்டை வட்டம், வத்தலக்குண்டு. நான் எதை பற்றினா இந்த சாவல்களை பற்றி, வளர்ப்புகளை பற்றி பேசுகிறேன். இந்த சாவல் வளர்ப்புகள் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து என்னோட 3 தலைமுறையாக இந்த சாவல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள் 3 தலைமுறையாக சாவல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சாவல்களை வந்து எதுக்கு நான் அப்படி ஆர்வப்பட்டு வளர்க்குறேன்னா, சாவல் இனங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. அதை அழிய விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் நான் என்னோடய நண்பர்கள் என்னோடய சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து நாங்களாக தனியாக ஒரு கட்டுத்துறைகள் மாதிரி அமைத்து அவங்கவுங்க வீட்டில் ஆளுக்கு 5 குஞ்சு 6 குஞ்சுலாம் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இது எதனால் வளர்க்குறோம்னா, எங்களுக்கு ஒரு வருவாயை தருது. வருவாயை தருதுன்னா வெளி மாநிலங்களில் விரும்பி வாங்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டு சாவல்னா கொஞ்சம் விரும்பி வாங்குறாங்க. இதோட சண்டை முறுக்க குணங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வந்து சண்டைகள் கிடையாது. அதனால் அண்டை மாநிலங்கள் நிறைய சண்டைகள் இருக்குது. அதனால் அண்டை மாநிலங்களுக்கு வந்து நம்ம கோழிகள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. அது என்ன காரணம்னா, அவங்க இதில் வந்து அந்தளவுக்கு வந்து சண்டை குணங்களுள்ள கோழிகள் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ரகங்கள் இருக்குது. அதனால் இதை நல்லா விரும்பி வாங்குகிறாங்க. இதில் வந்து என்ன காரணத்துக்கு நாங்கள் வளர்த்து சேல்ஸ் பண்ணுறோம்னா, எங்களுக்கு ஒரு வருவாயை கொடுக்குற ஒரே காரணத்துக்காண்டி தான். அது மட்டும் இன்னொன்று என்னென்னா, இனங்களை அழியக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் வேறு. இது ரெண்டுமே எங்களுக்கு வந்து இது ஒரு வழியில் வகுத்து விடுது. இது என்ன காரணங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா, கோழிகளை வந்து எப்படி நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னா, இதோட உணவு வந்து என்னென்னா கம்பு, சோளம், மக்காச்சோளம் இந்த மாதிரி உணவு ஐட்டங்களை அதை கொடுத்து ஒரு உடம்பை கொஞ்சம் நல்லா டைட்டான உடம்புகளை கொடுத்து இதில் தகுந்தவங்கள ஒரு கோழியை போட்டு அதுகளை குஞ்சு இறக்கி அதுகளை வளர்த்து அதை வந்து தண்ணில் போட்டு தயார் பண்ணி அதை வந்து முகச்சு அதை ஒரு சண்டை குணமாக்கி அதை போய் நாங்கள் வெளிநாட்டில் வந்து நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. அது அந்த வாங்கிட்டு போகும்போது அதில் வந்து நம்மளுக்கு ஒரு வருவாய் கிடைக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைகள் போகும். ஒரு முகைகிற குஞ்சு வந்து 3000 போகும். ஒரு சண்டை செய்யக்கூடிய குஞ்சு வந்து 5000 போகும். நல்லா சண்டை செய்யக்கூடிய வந்து குஞ்சுகள் வந்து 10,000 போகலாம், 2 லட்ச ரூபா வரைக்கும் கூட போகலாம். நம்மகிட்ட இப்போ வந்து நம்மகிட்ட 40,000 ரூபா வரைக்கும் இப்போ நம்மகிட்ட சாவல்கள் இருக்குது. இந்த குஞ்சோட விலை வந்து 12,000 ரூபா. இந்த குஞ்சு இதோட சண்டை முறுக்க வந்து 6 அடி பறக்கும். 6 அடி உள்ள பறக்கக்கூடிய தன்மை இந்த சாவல்கிட்ட இருக்குது. இதுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் சாயங்காலம் கம்புகள் இலைகள் வைப்போம். 3 நாளைக்கு ஒருக்கா வந்து தண்ணியில் போடுவோம். தண்ணியில் போட்டு ஒரு சண்டைகள் முகச்சல் வச்சு அதை வந்து பராமரித்து வளர்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதை தான் எங்களுக்கு ஒரு வருவாய் ஈடுகட்டிக்கிட்டு இருக்குது இந்த சாவல்கள். இதை வந்து என்னென்னா, இந்த நாட்டுக்கோழி வளர்க்குறது கொஞ்சம் சீக்கு வரும் அப்படி இப்படின்னு எல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. இதுக்கு வந்து பயப்படுறதுக்கு ரொம்ப விஷயமே கிடையாது. இதுக்கு சீக்கல் வந்தால் வெள்ளைக்கழிச்சல், சளி, இந்த வாதம் இந்த மாதிரி தான் வரும். இது வந்து வாதம்னா கோழிகள் வந்து கால் வராமல் போயிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்கல் தான் வரும். இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. நம்ம இயற்கை மருந்து வந்து நிறையா இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சோன்னு கீவா நெல்லி, கொஞ்சோன்னு நம்ம கடுகு, கொஞ்சோன்னு இது நம்ம வெள்ளைப்பூடு, இஞ்சி இந்த மாதிரி ஐட்டங்களை கொஞ்சோன்னு அரைச்சி கொஞ்சோன்னு வாயில் ஊற்றி விட்டோம்னா ஓரளவுக்கு செட் ஆகும். இதே இது உங்களால் ரொம்ப பராமரிக்க முடியலன்னா நம்ம கால்நடை ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அங்கே போனீங்கன்னா எல்லாமே மருந்து ஃபுல்லாக எல்லாமே கிடைக்கிது. முன்னாடி வர்றதுக்கு தடுத்துக்கிறதுக்கு மருந்து இருக்குது, வந்த பின்னாடி தடுக்கிறதுக்கு மருந்து இருக்குது. இதை நம்ம வந்து எப்பயுமே பண்ணிக்கலாம். இது வந்து வளர்க்குறதுக்கு வந்து நம்ம கஷ்டமே கிடையாது. சீக்கிரம் வந்து அதிகமாக வெள்ளைக்கழிச்சல், சளி தான். அதை நம்ம அழகாக காப்பாற்றலாம். பராமரிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கு. அதை வந்து தனியாக எடுத்து அதுக்கு வந்து ஒரு டைம் ஒதுக்கி அது கரெக்டாக அந்த டயத்தில் மருந்து ஊற்றி அதை கரெக்டாக வச்சு பராமரித்தா காப்பாற்றி போடலாம். இல்லைன்னா அதை காப்பாற்றுறது கஷ்டம்தான். நான் நாட்டுக்கோழியில் வந்து சீக்கு வந்தால் ரொம்ப சிரமம். அது வராத முன்னிக்கே நம்ம காப்பாற்றிக்கிட்டோம்னா நல்லது. இது வந்து சாப்பாடு என்னன்னு நல்லா உடம்பு நல்லா ஆரோக்கியம் வரணும்னா பேரிச்சாம்பழம், பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நம்ம காலையில் கொஞ்சோன்னு சாயங்காலம் கொஞ்சோன்னு இதை கொடுத்தோம்னாவே போதும். நம்ம இற வைக்கிறதுக்கு முன்னாடியோ இற வைக்கிறதுக்கு பின்னாடியோ அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்தோம்னா உடம்பு வந்து குறையாமல் கொஞ்சம் தரமாக இருக்கும். நம்ம வந்து எங்கே கொண்டு போனாலும் கோழிகள் வந்து எடைகள் கரெக்டாக நிற்கும். நம்மளுக்கு ஃபீடிங் பண்ணுறதுக்கு கோழியில் விழுந்தாலும் உடம்பு குறையாது. உடம்பு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும்னா, இதோட குணமே வந்து ஒரு 6 மாதம் வந்துருச்சுன்னா சண்டை குணமாயிடும். ஒரு கோவ குணமாகி போயிடும் அதுக்கு. அதனால் வந்து 6 மாதம் கழிச்சு நம்ம அந்த கோழியை தனியாக எடுத்து அந்த குஞ்சை தண்ணியில் போட்டு ஒரு கயிறை போட்டு கட்டுத்தொல்லை கட்டி போட்டு
3க்கு 3 கூண்டு ரிங்கில் போட்டாலும் சரி, நம்ம இந்த மாதிரி கூண்டுகளில் போட்டாலும் சரி, 3க்கு 3ல் போட்டிங்கன்னா அதோட சண்டை குணங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் ஓவராயிரும். அதனால் வெளியே போய் அடித்து மல்லு கட்டுறதை குறைச்சிக்கிறோம். எப்போயுமே கோழி வந்து அந்த எல்லாம் குஞ்சோடு ஒன்றா திரியும். அந்த 6 மாதத்துக்கு மேலே ஆனால் அதோட சண்டை குணங்கள் உண்டாயிரும். அதனால் 6 மாதத்துக்கு மேலே நம்ம கண்டிப்பான முறையில் எந்த குஞ்சாக இருந்தாலும் தனியாக கட்டுத்துறையில் போடணும். கட்டுத்துறைங்கிறது இந்த வருதுங்க, இந்த கூண்டு 3க்கு 3 இந்த கூண்டு தான். இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஒவ்வொரு குஞ்சையும் நிப்பாட்டிங்கனாவே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. சண்டைகள் வந்து செய்யாது. இல்லை நீங்கள் கைத்தை போட்டு கட்டி வெளியே வைக்கிற மாதிரி வச்சுருந்தா கூட வைக்கலாம். ஆனால் நல்லா டைட்டாக கட்டிக்கிறணும். இல்லாட்டி ஒன்றுக்கு ஒன்று அடித்து மல்லு கட்டிடும் எப்படியா இருந்தாலும். ஏன்னா ஒவ்வொரு கோழிகள் வந்து அவனோட அப்பனா இருப்பான், அதெல்லாம் சண்டைக்கு போகாது. இதே வேறு கோழியாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு சண்டைக்கு போய் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு இருப்போம். அதனால் பராமரிக்கிறது எப்படின்னா, மேக்சிமம் கோழிகள் வந்து அந்த வயசு வந்துருச்சுன்னாவே தனியாக கட்டுத்தர போட்டு பிரிக்கிறது ரொம்ப நல்லது. என்னை சுற்றி இப்போ ஒரு 7 சாவல்கள் இருக்குது. நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா செங்கருப்பு இருக்குது, பூதி இருக்குது, புள்ளி இருக்குது, மயில் இருக்குது, கீரி இருக்குது, டைக்கருப்பு இருக்குது, மூளையாக இருக்குது. இந்த மாதிரி சாவல்களில் வந்து பல நிறங்கள் இருக்குது. இப்போ சொல்லப்போனால் மயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மயில் பூதிம்பாங்க, கோழி மயிலும்பாங்க. அதே மாதிரி செவலையில் எடுத்திங்கன்னா செவலைம்பாங்க, செங்கருப்பும்பாங்க. அதே மாதிரி பூதியில் எடுத்திங்கன்னா பொன்ற பூதிம்பாங்க. புள்ளியில் எடுத்துட்டிங்கன்னா சித்திரை புள்ளிம்பாங்க. இந்த மாதிரி புள்ளிகளில் பல ஐட்டங்கள் இருக்குது. கீரியில் எடுத்துட்டிங்கன்னா செங்கீரி, கருங்கீரி, இந்த மாதிரி கீரிகளில் பல ரகங்கள் இருக்குது. டைக்கருப்பு இருக்குது. வேணும்னா அதில் பார்த்தீங்கன்னா நூலியம், வெளுப்பு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி நிறங்கள் இதில் பல வகைப்படும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால் வகைகள் நிறையா இருக்குது. இதில் மஞ்சக்கால்ம்பாங்க, பச்சைக்கால்ம்பாங்க, கருங்கால்ம்பாங்க, சாரக்கால்ம்பாங்க, மறுகால் புள்ளிம்பாங்க. இந்த மாதிரி கால் ரகங்களும் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பூ ரகங்கள், கொண்டை ரகங்கள் சொல்லுவாங்க. மத்திப்பூ, ஆயிரம்பூ, உச்சிப்பூ, குருவிப்பூ, இந்த மாதிரி பூக்கள்லேயும் பல ரகங்கள் இருக்குது. இது வந்து கோழிகள் வந்து என்னென்னா இந்த நிறத்தில் வந்து இந்த நிறம் தான் பார்த்துங்க. இந்த பூதியில் பார்த்தீங்கன்னா பூதியில் வந்து ஒரு 2-3 ரகங்கள் இருக்குது. புள்ளிலையும் அதே மாதிரி 2-3 ரகங்கள் இருக்குது. ஒவ்வொரு கோழிக்கும் ஒவ்வொரு 2-3 ரகங்கள் இருக்குது. இதை வந்து அந்த கோழியை நிறத்தை வச்சு தான் கணிப்பாங்க. அந்த கருப்பில் வந்து செவலை விழுந்தால் செங்கருப்பு, அதே சுத்த கருப்பாக வந்தால் அது டைக்கருப்பு அப்படின்னு சொல்லி இந்த கோழியில் வந்து ரகத்தை பிரிப்பாங்க அவங்களையும். அது என்னென்னா அந்த கால் சைஸு, அதோட பூ சைஸு, வெடிவாளும்பாங்க, விசிறி வாழும்பாங்க, அப்புறம் கூட்டு வாழும்பாங்க. இந்த மாதிரி சாவல்களில் ஒவ்வொன்று நிறையா வகைகள் நிறையா இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோழி ஒவ்வொன்றும் வந்து 6 அடிக்கு பறக்கிற சாவல் நம்மகிட்ட இருக்குது, 3 அடிக்கு பறக்கிற சாவல் இருக்குது. ஒவ்வொரு சாவலும் வந்து அதோட சண்டை குணத்துக்கு வந்து தகுந்தாப்படி. இப்போ வந்து நம்ம கோவ குணத்தை வந்து தூண்டணும்னா நீச்சல் போடணும், முகச்சல் வைக்கணும். இந்த மாதிரி முகச்சல் நீச்சல் போட்டோம்னாவே கோவம் பயணமாக வரும். அதே மாதிரி நம்ம கோழிகளை வந்து கட்டுத்துறையில் வந்து தனித்தனியாக தான் போட முடியும். இப்போ வந்து இதில் ஒரு கட்டுத்துறை போடணும், அதில் ஒரு கட்டுத்துறை அப்படி தான் போட முடியும். இதை பக்கத்தில் வச்சோம்னா இது ஒரு சண்டை செய்கிற குணங்கள். இது பிறவிலே இதுக்கு குணமே சண்டை குணமாக தான் வரும். நீங்கள் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சண்டை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன தான் கட்டுப்படுத்த முடியாது தான். அதனால் வந்து இந்த சாவல்களை வந்து நம்ம தயார் பண்ணி அண்டை மாநிலங்களுக்கு நிறையா நாங்கள் அனுப்புகிறோம். ஜார்க்கண்டு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி வெளி மாநிலத்துலேருந்து வந்து நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்மகிட்ட வந்து வாங்குறவங்க என்னென்னா நம்மளோட கோழிகள் ரகத்தை பார்ப்பாங்க. இதோட சண்டை இவ்வளோ தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த ரேட்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து ஒரு 3 அடிக்கு பிறந்துச்சுன்னா 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபாக்குள்ளே போகும். இதே தான் ஒரு 6 அடி 7 அடி பிறந்துச்சுன்னா 10,000, 5,000. இந்த மாதிரி வந்து நம்ம சண்டைகளுக்கு தகுந்தாப்ப ரேட்டு கூட்டிக்கிட்டே போகும். ஒவ்வொன்றுக்கும் வந்து நாங்கள் எப்படி பராமரிக்கிறோம்னா, இதுக்கு வந்து காலையில் கம்பு வைப்போம், கொஞ்சம் நேரம் கழித்து பேரிச்சாம்பழம், முந்திரி, இது எல்லாம் வைப்போம். இதெல்லாம் வச்சோம்னா நல்லா சாப்பிட்டா அதோட எனர்ஜி வந்து குறையாது. அப்படி போட்டால் தான் அந்த கோழிகளுக்கு நம்ம ஃபீடிங் பண்ணும்போது அதுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். கோழிகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுக்கு கிறக்குற குஞ்சுகளும் நல்ல தரமான குஞ்சுகளாக இருக்கும். அதிலிருந்து நம்ம வந்து ஒரு தரமான குஞ்சை தேர்வு செஞ்சு அதைத்தான் நம்ம வந்து அதிகமான லாபத்துக்கு விற்க முடியும். அதில் ஒரு 10 குஞ்சு பிறந்தால் அதில் வந்து ஒரு 2 குஞ்சு மட்டும்தான் நல்லது முழுக்கத்தனமாக வரும். மிச்சம் 8 குஞ்சு வந்து சுமாராக தான் இருக்கும். அந்த 2 குஞ்சுக்கு தான் நல்ல மதிப்பு. அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா செலவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த கோழிக்கு வந்து முந்திரி, பெருச்சாம்பழம், முட்டை இந்த மாதிரி கொடுப்பான். கொடுக்கும்போது ஒரு கோழிக்கு செலவு வந்து எங்களுக்கு 25 ரூபா ஆயிரும் ஒரு நாளைக்கு.
என்கிட்ட இப்போ வந்து 30 கோழி இருக்குது. அந்த 30 கோழிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு வருது? அதனால் வந்து இதோட செலவை வந்து நாங்கள் ஈடுகட்டுறது எப்படின்னா, இதோட குஞ்சுகளை வந்து வெளிமாநிலத்துலேருந்து வரவங்க வந்து எங்கிட்ட வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு அந்த செலவுக்கு பாதி செலவுக்கு போனாலும் பாதி எங்களுக்கு வந்து லாபத்தை தருது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செங்கருப்பு வந்து இப்போ 4000 ரூபாய்க்கு போகும். இதே இதை வந்து இவங்க அண்ணனை வந்து நாங்கள் 10,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து அது வந்து சண்டை வர்க்கம் வேறு, இது கொஞ்சம் சண்டை கம்மி. அதனால் வந்து இது வந்து எங்களுக்கு 4000 ரூபாய்க்கு போனால் அது 10,000 ரூபாய்க்கு போகும். இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு குஞ்சுகளையும் பராமரித்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வச்சுட்டு வரோம். இதே மாதிரி நீங்கள் யார் வந்து எங்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணனாலும் பண்ணலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்டால் நாங்கள் வந்து அந்த குஞ்சுகளை தேர்வு செஞ்சு எடுத்து தருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா பேர் கேட்பாங்க, எங்களுக்கு நல்ல குஞ்சுகள் தரமான குஞ்சுகள் கொடுங்க. உங்களுக்கு தரமான குஞ்சு வேணும்னா நம்ம வந்து வளர்க்குறத பொறுத்தா இருக்குது. இப்போ எங்கிட்டே நாங்கள் வச்சுருப்போம். ஆனால் நீங்களும் கொண்டு போய் இதை தயார் பண்ணால் தான் அது தரமான குஞ்சாகும். தண்ணியில் போடணும், மோச்சல் பயிற்சி வைக்கணும், வாரத்தில் 2 தடவை நீச்சல், கண்டிப்பான ஒரு நீச்சல் போட்டால் தான் கோழி வந்து சண்டைகளுக்கு வந்து தயாராகும். நீங்கள் வாங்கிட்டு போய் சும்மா வச்சிங்கன்னா அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் என்ன தயார் பண்ணுறோமோ அதை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தரமான சாவலாக வந்து வரும். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இப்போ இந்த கோழி நிற்கிதுன்னா இந்த சாவலோட ஹைட்டை பார்த்துங்க. இது ஒரு 2 அடி இருக்கும். 2 அடி இருந்தாலும் இதோட பறவைத்திறன் வந்து 4 அடி இருக்கும். அதை பார்த்துட்டிங்கன்னா அது 2.5 அடி இருக்கும். அதோட பறவைத்திறன் வந்து 5 அடிக்கு மேலே பறக்கும். இது ஒவ்வொன்றும் இருக்குது. இதோட உடம்பு வெயிட்டுகள் பார்த்திங்கன்னா இந்த செங்கருப்பு வந்து ஒரு 3.5 கிலோ வரும், அது ஒரு 3.5 கிலோ வரும், அது ஒரு 4 கிலோ வரும், அந்த மயில் 5.5 கிலோ வரும், கீரி 4 கிலோ வரும், அது 3 கிலோ வரும், அந்த பூதி, இந்த டை கருப்பு 4 கிலோ வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சாவலும் வந்து உடம்பு வந்து கட்டுக்கோப்பாக நாங்கள் வச்சுருக்க காரணம் என்னென்னா இந்த சாப்பாடு திறன் தான். நல்ல சாப்பாடை கொடுக்குறதுனால தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது கோழி. நாங்கள் வந்து இந்த கோழிகள் வந்து ஒரு நாளைக்கு வந்து இத்தனை கோழிகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா செலவழியுது எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு வருமானம் வந்து ஒரு கோழி விற்றா 4000 5000 இப்போ மாதத்துக்கு எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு 50,000 ரூபா வருமானம் வரும், கிடைக்கும். அந்த 5000 ரூபா 50,000 ரூபா வருமானம். இதில் வந்து எங்களுக்கு செலவு வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 5 ரூபா செலவாகும். எங்களுக்கு கோழிகள் விற்றா நல்ல லாபம், சரியான லாபம் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமிங் இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட்டு வந்து சேஞ்ச் ஆனால் மழை பெஞ்சால் சீக்கு அடிக்கும், அந்த டயத்தில் சமாளிக்க முடியாது. அதே மாதிரி வெள்ளக்கழிச்சல் வந்து சளி பிடிச்சி இறந்தாலும் எங்களுக்கு அது நட்டமாயிரும். எங்களுக்கு வருமானத்தை கொஞ்சம் கொடுக்குறது என்னென்னா இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகாமல் டயத்தில் வந்து எங்களுக்கு கோழி நல்லா தரமாக இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இங்கே நல்லா கிடைக்கும். எங்களுக்கு மாதம் ஒரு 50,000 ரூபா வருமானம் கண்டிப்பாக அதில் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து நாங்கள் எங்கள் நட்பு வட்டாரத்துலேருந்து ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து அந்த கோழிகளை எடுத்து அவர் வீட்டில் ஒரு 4 குஞ்சு, எங்கள் வீட்டில் ஒரு 4 குஞ்சு, இந்த மாதிரி கொடுத்து வளர்த்துக்கிட்டே வருவோம். யாராவது கேட்கும்போது அங்கேருந்து பிரித்து அந்த குஞ்சுகள் எடுத்து அவங்களுக்கு விற்போம். இதனால் எங்களுக்கு சராசரி ஒரு 50,000 ரூபா மாதம் வருமானம் கிடைக்கிது. நம்ம மக்கள், தமிழ் மக்கள் அனைவருமே வந்து இந்த நாட்டு இனத்தை காப்பாற்றி அதை வந்து அழிவிலிருந்து காப்பாற்றுங்கிறதுக்காண்டி தான் இந்த News7 Agri யூடியூப்ஸ் மூலமாக நான் எல்லாத்தையும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.